கனெக்ட் பண்ணி வெளியே அனுப்புவோம். அப்போ என்ன ஆகும்னா இது வந்து அதில் அந்த ஸ்மோக் வந்து அது மூலியமாக வெளியே வந்துடும். ஸ்டார்ட். ஓகேவா? இல்லையா? இதுக்குள்ளே நம்ம டெஸ்ட்ராய் பண்ண நாப்கின்ஸில் என்ன ஆகும்னா அதெல்லாம் வந்து ஆஷாக கன்வெர்ட் ஆகி இந்த ஆஷ்ட்ரேக்குள்ளே வந்து இதாகும். இப்போ பாருங்கள், ரொம்ப லெஸ் ஆஷ் தான் இதில் வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு நாப்கின் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணால் 1 கிராமுக்கு லெஸ் தென் 1 கிராம் தான் இதில் ஆஷ் வந்து கலெக்ட் ஆகும். இப்படி நம்ம ஆனால் இந்த ஆஷ்ட்ரேவை டெய்லி ஒன்ஸ் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணி அதில் இருக்க ஆஷஸ் எல்லாம் எடுத்து வெளியில் நம்ம டஸ்ட்பினில் போட்டுடணும். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் எதெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. கதவை நல்லா திறக்கணும். பயன்படுத்தப்பட்ட நாப்கினை மட்டும் போடணும். நாப்கினை தவிர வேறு எதையுமே இதில் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தலையில் குத்துற ஹேர் பின்னு, பிளாஸ்டிக் கவர்ஸு, அப்புறம் முடி, கீழே கிடக்கிற குப்பை, பேப்பர்ஸு, அந்த மாதிரி எந்த விதமான இந்த நாப்கின் அல்லாத எந்த பொருளையுமே இதில்குள்ளே போடக்கூடாது. கதவை வந்து நல்லா சாத்தணும். பேர்ன் பட்டனை அழுத்தினீங்கன்னா தான் மிஷின் ஆன் ஆகி இதில் வந்து ஹீட்டர் ஆன் ஆகி ரன் ஆகணும். தானாக ஆஃப் ஆகும் வரை காத்திருக்கணும். அடுத்த தடவை நம்ம லோட் பண்ணுறது எப்படின்னா, இதில் அந்த ஃபுல்லாக வந்து இந்த மிஷின் ஆஃப் ஆனதுக்கப்புறம், தானாக ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மெஷின்ஸை அடுத்த தடவைக்கு யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.